வணக்கம் நண்பர்களே. தூத்துக்குடி மாவட்டம் எட்டயாவரம் வட்டத்தில் இருக்க அழகான கிராமம் தான் என் வேடபட்டி. நம்ம கிராமத்தோட வரலாறை பொறுத்தவரை ஒரு காலத்துல சீனி கிழங்கு அப்படின்னு அழைக்கப்படுற சக்கரவள்ளி கிழங்கு தான் ரொம்பவும் ஃபேமஸா இருந்துச்சு. சக்கரவள்ளி கிழங்க உணவா கூட சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ காலம் ஓட ஓட சர்க்கரை கிழங்கோட விளைச்சல் குறைஞ்சிருச்சு. இப்போ வேடபட்டியில கொய்யா, வாழை, முருங்கை தோப்புகளும் காலநிலையை பொறுத்து மானாவாரி பயிர்களும் விதைக்கிறாங்க. வேடபட்டி ரோட்ல நம்ம நடந்து போகும்போது ரோட்டோட இரண்டு பக்கத்துலயும் வேப்ப மரங்களை நீங்க பார்க்கலாம். 100 நாள் வேலையில ஈடுபட்டவங்க தான் இந்த வேப்ப மரங்களை நட்டிருக்காங்க. 100 நாள் வேலை பார்க்குறவங்க ஒரு சில உருப்படியான விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க. இந்த மரங்கள் நட்டது ரொம்பவும் வரவேற்கத்தக்கது. நம்ம கிராமத்துல நீங்க நிறைய இடங்கள்ல பனை மரங்களை பார்க்கலாம். கோடை காலங்கள்ல பனை மரத்துல இருந்து பதநீர் இறக்குவாங்க. அதுக்கப்புறமா அந்த பதநீரை காய்ச்சி கருப்பட்டி செய்வாங்க. பதநீர் உடலுக்கு ரொம்பவும் ஆரோக்கியமான பானம். நீங்க பதநீர் குடிச்சிருந்தீங்கன்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த பனைமரத்தை கொஞ்சம் பாருங்களேன், தூக்கணாங்குருவி கூடு கட்டி இருக்கு. எங்க கிராமத்தை பொறுத்தவரை மானாவாரி பயிர்களோட விளைச்சல் ரொம்பவும் அமோகமா நடைபெறும். 2 வருஷத்துக்கு முன்னாடி மழை பெய்யாம கெடுத்தது, இந்த வருஷம் மழை பெஞ்சு கெடுத்துருச்சு. நாங்கள் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே சூரியகாந்தியை வீடியோ எடுக்க வந்துட்டோம். ஆனால் மழை பெஞ்சிக்கிறதுனால கேமரா லென்ஸில் மழை தண்ணி விழுந்துருச்சு. நாங்கள் தெரியாமல் அதில் வீடியோ எடுத்துட்டோம். அதனால வீடியோ கிளாரிட்டி கொஞ்சம் மோசமாக இருக்கும், தப்பாக நினச்சிக்கிடாதீங்க. இதுக்கடுத்து நாங்கள் அடுத்த வாரம் வரும்போது சூரியகாந்தி எல்லாமே விளைஞ்சிருச்சு. ஒரு சில சூரியகாந்தி தான் நல்லா அழகாக இருந்துச்சு. இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க 3 பேரில் வெள்ளையா இருக்கவன் பேர் வசந்த், கருப்பாக இருக்க 2 பேரும் பாலமுருகன். இந்த இடத்த பற்றி அவங்க பேசுகிறாங்க, அதை கொஞ்சம் நீங்கள் கேளுங்களேன். களவாண்டி பையன் நிறைய இருப்பாங்க, இல்லை சாரப்பம்புலாம் கிடக்கு, நிறைய இல்லை சாரப்பம்பு கையை சூரியகாந்தி இடத்துல சாரப்பம்பு விருட்டு வரும். எவ்வளோ அழகா இருக்கு. இந்த பாட்டுக்கு நல்லா காஞ்சோன்னு எடுத்து சாப்பிட்டா சுவை இருக்கு. சுவை என்னையோ போட்டா தலையில தேய்ச்சார் கரு கரு கருன்னு முடி வளரும். இப்போ நீங்க பார்த்த சூரியகாந்தி எவ்வளவு அழகா இருந்தாலும் அதுக்கு பக்கத்திலே விளைஞ்சிருக்க வெள்ளை சோளம் விவசாயிகளோட பரிதாப நிலையை உங்களுக்கு காட்டும். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, மழை பெஞ்சும் கெடுக்கும் பெய்யாம கெடுக்கும். அதே மாதிரி இந்த 2020-21 வருஷத்துல மழை ஓவரா பெய்யுது, வேடபட்டி விவசாயிகளோட பயிர் எல்லாத்தையுமே நாசம் பண்ணிருச்சு.
நாங்கள் நாகலாபுரம் பாதையில் வீடியோ எடுக்க போய்கிட்டு இருந்த போது ஒரு காக்கா ஒரு பறவையோட குஞ்சை அட்டாக் பண்ணிக்கிட்டு இருந்தது. நாங்கள் அதை ரெஸ்கியூ பண்ணி திரும்பவும் அந்த பறவைகிட்டே ஒப்படைச்சிட்டோம். அதோட கிளிப் தான் நீங்கள் பார்க்குறீங்க, பாருங்க. இந்த கோழி குஞ்சு பார்க்குறீங்களா? பார்க்கறதுக்கு கிட்டத்தட்ட வீட்டு கோழி குஞ்சு மாதிரியே இருக்கும். ஆனால் இது வீட்டு கோழி குஞ்சு இல்லை, இது காட்டு கோழி குஞ்சு. பார்த்தீங்களா எவ்வளோ அழகா நீந்ததுன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம வில்லேஜ் வைஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்ததான் ஒரு கிராம சுற்றுலாவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விக்கி மற்றும் வேடபட்டி நண்பர்கள்.